ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்சி ஏரியாவில் வந்து திருக்குறள் ரிலேட்டடாக வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6 வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 7வது வீடியோ. சரிங்களா? திருக்குறளில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நம்ம எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும் அனுபவ வெளிப்பாடுகளாக குறிப்பிடும் திருக்குறள் பகுதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பொருட்பால். அடுத்து பாருங்கள், திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்பு உள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 7. அடுத்து பாருங்கள், திருவள்ளுவர் எப்பொழுது யாக்கைக்கு மருந்து என்பது தேவைப்படுவதில்லை என கூறுகிறார். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அருந்தியது அற்றது உண்டால். அடுத்து பாருங்க, அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, திருக்குறள் என்பது அடையெடுத்த ஆகுபெயர். அடுத்து பாருங்க, எல்லா பொருளும் இதன் பாலுள்ள இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் என்று திருக்குறளை சிறப்பிப்பவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மதுரை தமிழ் நாகனார். அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், அனைத்து அழிவிலிருந்தும் காக்கும் கருவி எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அறிவு. அடுத்து பாருங்கள், டேஷ் உடைதாயின் இல்வாய்க்கு பண்பும் பயனும் அது. மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அன்பும் அறனும். அடுத்து பாருங்க, பலகற்றும் கல்லா அறிவில்லாதவர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார். உலகத்தோடு வாழாதவர் தான், அந்த உலகத்தோடு ஒத்து வாழாதவர் தான் பார்த்தீங்கன்னா பலகற்றும் கல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, பொன் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, புலால். அடுத்து பாருங்க, குன்றேறி அணைப்போர் கன்றாற்றல் என்னும் உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தி உள்ளார். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொருள் உடையவர் செய்யும் செயல். அடுத்து பாருங்க, உலகனில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் வந்து ஆப்ஷன் ஏ, கால்டுவெல். அடுத்து பாருங்க, மன்னவனது படை வலிமையை அழிக்கும் ஆயுதமாக எதுவென திருக்குறள் கூறுகிறது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கடிஞ்சொல்லும் தண்டனையும். அடுத்து பாருங்க, உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஈதல் இசைப்பட வாழ்தல். அடுத்து பாருங்க, திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் வந்து யார். ஆப்ஷன் பி, தஞ்சை ஞானப்பிரகாசர். அடுத்து பாருங்க, சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, புலவர் தொழில். அடுத்து பாருங்க, எல்லா உயிர்களாலும் கைகூப்பி தெளப்படுபவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கொல்லான் புலால் மறுத்தான். அடுத்து பாருங்க, டேஷ் 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 பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. மேற்கண்ட குறள் யாரை பசிப்பிணி தீண்டாது என்கிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பகுந்துண்பவரை. அடுத்து பாருங்க, மன்னனின் செல்வத்தை தேய்க்கும் படை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கொடுங்கோன்மையின் காரணமாக ஏற்பட்ட கண்ணீர். அடுத்து பாருங்க, பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே அப்படின்னு சொன்னது வந்து பாரதிதாசன். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர், தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி பாடினது கவிமணி. உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளன்னு சொன்னது திருவள்ளுவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, நீதி நெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மக்கட்கு இறை. அடுத்து பாருங்க, ஞானம் கருதேனும் கைகூடும். மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர்
உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, காலமும் இடமும். அடுத்து பாருங்க, உலக வாழ்க்கைக்கு அடிப்படை உயிர் யார் அல்லது எது? யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அரசன். அடுத்து பாருங்க, தல்லா விலையிலும் தக்காரும் கால்விழா செல்வரும் சேர்வது டேஷ். பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லாது டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நடு நாடு. அடுத்து பாருங்கள், வள்ளுவரின் கருத்துப்படி உலகத்தார் மனங்களில் வாழ்பவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உண்மையை பேசுபவர். அடுத்து பாருங்கள், திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1812. தஞ்சை ஞானப்பிரகாசர் அவர் தான் வந்து அச்சிட்டு வெளியிட்டிருப்பார். அடுத்து பாருங்கள், பகல் வெல்லும் கூக்கையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது எனும் குரலில் கூகை என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கோட்டான். அடுத்து பாருங்கள், உறங்கி விழிப்பதை வள்ளுவர் அதனோடு ஒப்பிடுகிறார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பிறப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? எந்த கூற்று சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இனிய சொல்லோ ஒள்ளன்புடன் கூறுவதே அறம். அடுத்து பாருங்கள், டேஷ் 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 இவை இரண்டும் தெற்றன்க மன்னவன் கண். மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை வள்ளுவர் கண் என கூறுகிறார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஒற்றும் நீதி நூலும். அடுத்து பாருங்க, கல்லாதவரின் கடை என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நூல்களை கற்று அவைக்கு அஞ்சுபவர் தான் வந்து கல்லாதவரின் கடை என திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா 7 வீடியோஸ் வந்து நம்ம திருக்குறள் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஒரு 3 வீடியோவில் வந்து எல்லா திருக்குறள் கொஷின்ஸும் வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.